ரூபாய் இருந்தால் போதுங்க, கோடி கடனையும் நம்மளால் அடைக்க முடியும் எப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க. நான் தினமும் அந்த ரூபாய் வாரம் செவ்வாய்க்கிழமை எடுத்து வச்சது மூலம் எங்கள் வீட்டு கடனை நான் கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்க முடிஞ்சிச்சு. அதுபோல் நீங்களும் உங்கள் கடனை அடைக்கணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை 1 to 2 செவ்வாய் ஓரையில் வர 1:15 to 1:20க்குள்ளே அந்த 5 நிமிடம் குளிகை நேரத்தில் நீங்கள் ஒயிட் கலர் கவர் மூலம் உங்களால் முடிஞ்ச ரூபாய் இருந்தால் போதும், 2 ரூபாயோ என்ன ரூபாய் இருந்தாலும் சரி, 5 ரூபாய் 10 ரூபாய் 500 ரூபாய் 1000 ரூபாய் எவ்வளோ இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை 1:15 to 1:20க்குள்ளே அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே அந்த ஒயிட் கவரில் நீங்கள் ரூபாய் வாரம் எடுத்து வச்சுக்கிட்டே வாங்க. இந்த கடன் இவங்களுக்கு நான் கொடுக்கணும், ஒவ்வொரு வாரமும் யாருக்கு எந்த கடன் கொடுக்கணுமோ அந்த கடன் கொடுக்குறவங்க நேமை அந்த ஒயிட் கலர் கவரில் எழுதிக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி வாரத்தில் செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு ரூபா காயினாக எடுத்து வச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டு கடனும் கண்டிப்பாக அடையும். இது 100% உண்மை. நான் அதை அனுபவபூர்வமாக அனுபவித்து தான் நான் சொல்கிறேன். நான் இது மாதிரி செஞ்சு பார்த்தேன், எனக்கு பலன் கிடைஞ்சது. அதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் நல்ல பலன் கிடைக்கும். இதே போலவே நம்ம வெள்ளிக்கிழமை வர 1 to 2 நம்ம வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமியை நினச்சி இந்த மாதிரி ஒவ்வொரு ரூபாயாக நம்ம எடுத்து வச்சாலும் இதன் மூலமாகவும் நம்மளோட கடனை கண்டிப்பாக அடைய முடியும். செவ்வாய் செய்யாதவங்க வெள்ளிக்கிழமை செய்யுங்க, வெள்ளிக்கிழமை செய்ய முடியாதவங்க செவ்வாய்க்கிழமை முடிங்க. இந்த 2 கிழமையில் ஏதாவது ஒரு கிழமையை நீங்கள் சூஸ் பண்ணி இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஆனால் பொதுவாக கடன் அடைக்கிறதுக்கு செவ்வாய்க்கிழமை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கடன் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சு போகும். இது உண்மை. இது போல் சின்ன சின்ன பரிகாரங்களை செஞ்சுக்கிட்டே நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே பாருங்கள். நம்ம பெரிய பூஜை தான் பண்ணி நம்ம கடனை அடைக்க முடியும் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. ஒரு சின்ன இந்த மாதிரி 1 to 15 to 1 to 20 இந்த 5 நிமிஷத்தில் இதை நீங்கள் கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டு கடன் கண்டிப்பாக குறையும். இது போன்ற பரிகாரங்கள் சின்ன சின்ன பரிகாரம் நம்மளோட வீடியோவில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. முருகன் அருளால் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும். எல்லாரும் கடன் பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு தான் எல்லாருக்கும் நினைப்போம். அதுபோல் இந்த சின்ன பரிகாரங்களை செய்வதன் மூலம் உங்கள் வீட்டு கடனும் அடைஞ்சும் நீங்களும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.